அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் இந்தி கைட் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको सादर प्रणाम. गोल्ड मेडलिस्ट हिंदी गाइड्स प्रस्तुति कर्क कसडर कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. और आज का कार्यक्रम है, इसका शीर्षक है तोप. इसके कवि हैं वीरेन डंकवाल. आपको मालूम है कि वीरेन तोप का मतलब है कैनन. தமிழிலே வீரங்கின்னு சொல்வார்கள். அந்த காலத்தில் வெள்ளைக்காரருடைய ஆட்சி காலத்தில் अंग्रेजों के शासन काल में हर बड़े बड़े शहर में मुग़ल बादशाहों ने जो उद्यान बनाए थे, उन उद्यानों में ब्रिटिश सरकार ने शोभा के लिए अपने तोप निर्माण किए थे. वो तोप तो पहले युद्ध के लिए उपयोगी होता था. बाद में उन्होंने क्या किया, अपने यादगार के रूप में, अपनी निशानी के रूप में मुग़ल बागों में उसको रखवा दिया था. इस प्रकार का एक तोप है. इस तोप के बारे में यहाँ पर कवि वीरेन डंकवाल ने अपना विचार प्रकट किया है. 1947 में ये पैदा हुए थे. 2015 में इनका निधन हुआ था. ये यहाँ पर अंग्रेजों के निशाने और धरोहर के रूप में जो तोप मुग़ल बागों में रखी गई थी, उसका वर्णन कर रहे हैं. पाठ प्रवेश. प्रतीक और धरोहर दो किस्म की हुआ करती है. एक वे जिन्हें देखकर या जिनके बारे में जानकर हमें अपने देश और समाज की प्राचीन उपलब्धियों का ज्ञान भार होता है, और दूसरी वे जो हमें बताती हैं कि हमारे पूर्वजों से कब क्या चूक हुई थी. इसके परिणाम स्वरूप देश की कई पीढ़ियों को दारुण दुख और दमन झेलना पड़ा था. நம்முடைய பழங்கால நினைவு சின்னங்கள் இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது அதில் பலவை உண்டு. அதை பார்த்த உடனே நமக்கு நம்முடைய முன்னோர்கள் செய்த அல்லது கண்டுபிடித்த அவருடைய செயல்களை பற்றிய அறிவு நமக்கு ஏற்படுகிறது. அது மட்டுமன்றி நம்முடைய முன்னோர்கள் எப்பொழுதெல்லாம் என்னென்ன தவறுகள் செய்தார்கள், அந்த தவறுகளின் காரணமாக, அதன் விளைவாக நமது நாடு பல தலைமுறைகள் வரைக்கும் சொல்ல ஒண்ணா துயரத்தையும் அடக்குமுறையும் அனுபவிக்க வேண்டி வந்தது என்ற நாலேஜும் ஞானமும் நமக்கு நம்முடைய அந்த கடந்த காலத்தினுடைய நினைவு சின்னங்களை பார்க்கும்பொழுது நமக்கு தெரிய வருகிறது. प्रस्तुत पाठ में ऐसे ही दो प्रतीकों का चित्रण है. இந்த பாடத்திலே இப்படிப்பட்ட இரண்டு அடையாள சின்னங்கள் உடைய சித்தரிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. पाठ हमें याद दिलाता है कि कभी ईस्ट इंडिया कंपनी भारत में व्यापार करने के इरादे से आई थी. இந்த அடையாளங்கள், இந்த பாடங்கள் நமக்கு என்ன தெரியப்படுத்துகின்ற அறிவுறுத்துகின்ற சொன்னால், நம்முடைய ஒரு காலத்திலே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நம் இந்தியாவிற்கு வியாபாரம் செய்யும் நோக்கத்தோடு தான் வந்தது என்ப நினைவுக்கு நமக்கு வருகிறது. भारत ने उसका ही स्वागत ही किया था, लेकिन करते कराते वो हमारे शासक बन बैठी. இந்தியாவும் அவரை வரவேற்றது. ஆனால் அதன் வரவேற்றதன் காரணமாக கடைசியிலே
வியாபாரம் செய்ய வந்தவர்கள் இங்கேயே ஆட்சியாளர்களாக ஆகிவிட்டார்கள், மாறிவிட்டார்கள். उसने कुछ बाग बनवाए तो कुछ तोपे भी तैयार की. அவர்கள் சில கார்டன்கள் வைத்தார்கள். வைத்து மட்டுமல்ல, ஏற்கனவே வைக்கப்பட்ட கார்டன்களில் வந்து சில வீரங்களையும் அழகுக்காக வைத்தார்கள். उन तोपों ने इस देश को फिर से आज़ाद कराने का सपना साकार करने निकले. जानबाजों को मौत के घाट उतारा. இந்த வீரங்கள் நாட்டை மறுபடியும் சுதந்திர இந்தியாவாக மாற்றுவதற்கான முயற்சியிலே யாரெல்லாம் தன் உயிரையே பலி கொடுத்தார்களோ அவர்களுடைய பலியை எடுக்கின்ற ஒரு சின்னமாக அமைந்தது இந்த வீரங்கிகள். पर एक दिन ऐसा भी आया जब हमारे पूर्वजों ने उस सत्ता को उखाड़ फेंका. ஆனால் அதே நேரத்தில் வந்து நம்முடைய அறிஞானிகள், தலைவர்கள், தியாகிகள் அந்த மிகப்பெரிய அந்த ஆட்சி பொறுப்பை, ஆட்சியை வேரோடு பிடுங்கி இருந்தார்கள். அதனாலும் வந்தது. தோப் கோ நிஸ்தேஜ் கர்தியா. அந்த பீரங்கியை வந்து செயல் அற்றதாக, வேகம் அற்றதாக ஆக்கிவிட்டார்கள். फिर भी हमें इन प्रतीकों के बहाने ये याद रखना होगा कि भविष्य में कोई और ऐसी कंपनी यहाँ पाँव न जमा ना पाए, इसके इरादे नेक न हों और यहाँ फिर वही तांडव मचे, इसके घाव आज तक हमारे दिलों में हरे हैं. ஆகவே நம்முடைய முன்னோர்கள் இதனுடைய வேகத்தை குறைத்தாலும் கூட இந்த சின்னங்கள் நமக்கு கற்பிக்கின்ற பாடம் என்னவென்றால், வருங்காலத்திலே இன்னும் வேறொன்று இது போன்ற கம்பெனிகள் இந்தியாவுக்குள்ளே காலடி வைத்து வைக்கக்கூடாது, வைக்க விடக்கூடாது, வைக்க எண்ணக்கூடாது. ஏனென்றால் அவருடைய எண்ணங்கள் நேர்மையாக இல்லாமல் இருக்கும். நேர்மையாக இல்லாத எப்படிப்பட்ட கம்பெனிகள் நம் நாட்டிலே வந்து கால் வைக்கக்கூடாது. அவர்களுடைய அந்த ஆணவ ஆட்டங்கள் நாட்டிலே மறுபடியும் வரக்கூடாது. ஏனென்றால் ஏற்கனவே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆடிய ஆட்டங்கள், நமக்கு ஏற்படுத்திய காயங்கள் இன்னும் நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய மனதிலே இன்னும் ஆறாத வடுவாகவே இருக்கின்றன. भले ही अंत में उनकी तोप भी उसी काम क्यों ना आए, इस काम में इस पाठ की तोप आ रही है. இந்த பாடத்தினுடைய பீரங்கியும் சரி, ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்த பீரங்கியும் சரி, மீண்டும் இதே போன்ற ஒரு அழிவுச் செயலுக்கு உதவியாக இருக்கக்கூடாது என்ற கருத்தை தான் இந்த கவிதை வாயிலாக கவிஞர் நமக்கு சொல்லிக்கிறார். तोप वीरेन डंकवाल. कंपनी बाग के मुहाने पर धर रखी गई है 1857 की तोप. कंपनी बाग के मुहाने पर धर रखी गई है सन 1857 की तोप. 1857 ஆண்டில் கம்பெனியுடைய அந்த கார்டனிலே, முகல் கார்டன்களிலே இதோ இது வைக்கப்பட்டிருக்கிறது இந்த பீரங்கி. इसकी होती है बड़ी संभाल. ஏனென்றால் விராசத் மே மிலே. இதை வந்து மிக கவனமாக, பத்திரமாக இதை காத்துக்கொள்கிறார்கள், பாதுகாத்து கொள்கிறார்கள். ஏனென்றால் இது நமக்கு வந்து பூர்வீக சொத்தாக கிடைத்தது. விராசத் மே மிலே, நம்முடைய ஞாபகார்த்தமாக முன்னோர்கள் வந்து ஃபேஸ் பண்ண, மோதிய அந்த காட்சி நமக்கு நினைவு கொண்டு வருகிறது. ஆகவே இது மிக பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. इसीलिए ये बड़ी संभाल कर रखी गई है, क्योंकि ये हमें विरासत में मिली है. कंपनी बाग की तरह साल में चमकाई जाती है 2 बार. ये कंपनी बाग साल में 2 बार साफ सुथरा करके उसको साफ करते हैं, पेंटिंग करते हैं. उसी प्रकार ये तोप भी साफ किया करती है और उसकी चमक दिखाई जाती है साल में 2 बार. एक बार हमारे गणतंत्र दिवस के अवसर पर, दूसरी बार हमारी स्वतंत्रता दिवस के अवसर पर. सुबह शाम अपनी बाग में, कंपनी बाग में आते हैं बहुत से सैलानी. ये कंपनी बाग देखने के लिए, इसको दर्शन करने के लिए
सुबह शाम सवेरे और शाम को रोज बहुत सारे विदेशी यात्री और देशी यात्री इसको देखने आते हैं और उन्हें ये बताती है कि मैं बड़ी ज़बर उड़ा दिए थे। मैंने अनेक लोगों के शरीर को उड़ा दिए थे, तोप से उड़ा दिए थे। मैंने अपना रोब जमाया था उनके शरीर पर। अच्छे अच्छे सुरमाओं के छज्जे अपने ज़माने में मैंने अच्छे अच्छे बड़े बड़े सुरमा माने सिंह जैसे, शेर जैसे वीरों के टुकड़े टुकड़े कर दिए थे। उन्हें मैंने उड़ा दिया था जैसे कि पटाखा, उसी प्रकार मैंने इन्हें उड़ा दिया था, इनका नाश कर दिया था। ये अपनी वीरता की कहानी यहाँ पर देखने आने वाले विदेशियों को, यानी देशी लोगों को, यात्रियों को, टूरिस्ट को ये तोप जो है मानो बताती है। நான் ஆயிரக்கணக்கான மனிதர்களை என்னுடைய சக்தியினால் தூள் தூளாக நொறுக்கியிருக்கின்றேன் என்று தன்னுடைய பெருமையை அது சொல்லிக் கொள்கிறது। अब तो बहरहाल छोटे लड़कों की घुड़सवारी से अगर ये फारिग हो, लेकिन अब क्या होता है, இந்த காலத்தில் என்ன ஆகிறது, ये बेहाल है, इसको देखने वाला कोई नहीं है, ये बेहाल है, बेचारा, इसका हाल बहुत बेहाल हो गया है, बहुत क्या है, दर्दनाक हो गया है, शोचनीय हो गया है, दुखदायक हो गया है, क्योंकि छोटे छोटे लड़के इस पर चढ़कर घोड़े की सवारी करते हैं, इसे घोड़ा मानते हैं, और उसके बाद वो घोड़ा चढ़ने के बाद उससे खाली होकर, अलग होकर उसके ऊपर बैठते हैं चिड़िया, पक्षी उसके ऊपर बैठते हैं और अक्सर अपने आप गपशप करती हैं। कभी कभी लड़के उसके ऊपर चढ़कर घुड़सवारी करते हैं। சில சமயங்களில் வந்து சிறுவர்கள் எதுவுமே ஏறிக்கொண்டு குதிரை சவாரி செய்கிறார்கள். சில சமயங்கள் அவர்கள் போய்விட்டால் அதற்கு அடுத்தபடியாக பறவைகள் வந்து அதன் மேல் அமர்ந்து கொண்டு ஒருத்தரை ஒருத்தர் உரையாடி கொண்டு தன் பொழுதை கழிக்கின்றன. இதற்கெல்லாம் உதவியாகிவிட்டது இப்பொழுது அந்த பீரங்கி. பல வீரர்களெல்லாம் கொன்று குவித்த பீரங்கி இப்பொழுது சிறுவர்களுடைய விளையாட்டு மைதானமாக, சிறுவர்களுடைய குதிரை ஓட்டுகின்ற ஒரு பொம்மையாக, பறவைகள் உட்கார்ந்து கொண்டு உரையாடுகின்ற இடமாக அது மாறிவிட்டது। कभी कभी शैतानी में वे इसके भीतर भी घुस जाती है, खासकर गोरैये। சில சமயங்களில் அங்கே வருகின்ற பறவைகளில், அந்த பறவைகளில் சில சிட்டுக்குருவிகள் அதற்கு உள்ளேயும் நுழைகின்றன, இதற்குள்ளே அந்த பீரங்கினுடைய வாய்க்குள்ளும் நுழைகின்றன। कभी कभी गोरैये इसके मुख में घुस जाती हैं और अपनी शैतानी करती, தன்னுடைய குறும்புத்தனத்தை செய்கின்றன। சில சிட்டுக்குருவிகள் அதற்கு உள்ளே நுழைந்து தன்னுடைய குறும்புத்தனத்தையும் வெளிப்படுத்துகின்றன। ஏ பதாத்தி ஹை, சரி, இறுதியாக இவர்கள் கூறுகின்ற அந்த பாடம் என்னவென்றால், दरअसल कितनी ही बड़ी हो तो एक दिन तो होना ही उसका मुख बंद। இதில் உண்மையினுடைய கருத்து என்னவென்றால், எவ்வளவுதான் பெரிய பீரங்கியாக இருந்தாலும், அதனுடைய வாய் பெரிதாக இருந்தாலும், என்றைக்காவது ஒரு நாள் அதனுடைய வாய் மூடப்படத்தான் வேண்டும்। எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் எவ்வளவு உயரத்துக்கு போகிறதோ அந்த அளவுக்கு அது கீழே வரத்தான் வேண்டும்। இதுவே விதியினுடைய விளையாட்டு என்று அந்த கருத்து நமக்கு சொல்கின்றன। இதுதான் இந்த பாடத்தின் மூலமாக நாம் கிடைக்கின்ற मैसेज आगम। इस पाठ के द्वारा हमें ये संदेश मिलता है, जो भी आदमी इतने ही ऊंचे पद पर चले, इतनी ऊंचाई पर चले, अंत में उसे एक दिन नीचे आना ही पड़ेगा। ये संदेश हमें इस तोप पद्य के द्वारा मिलता है। ये कवि हमारे लिए प्रशंसनीय है, क्योंकि इस तोप के द्वारा हमें कवि ने ये बताया है कि कोई भी चीज़ चाहे
ऊंचाई पर जितनी ऊंचाई पर चले अंत में उसे नीचे आना ही पड़ेगा। ये तत्व, ये संदेश हमें प्रस्तुत पद्य में तोप नामक पद्य ने हमें दिया है। मैं इस बार आपको पढ़ूंगा। कंपनी बाग के मुहाने पर धर रखी गई है ये 1857 की तोप। इसकी होती है बड़ी संभाल, क्योंकि विरासत में मिले अपनी बाग की तरह साल में चमकाई जाती है 2 बार। सुबह शाम कंपनी बाग में आते हैं बहुत से सैलानी। उन्हें बताती है तोप कि मैं बड़ी जबर उड़ा दिए थे मैंने अच्छे सुरमाओं के छज्जे अपने ज़माने में। अब तो बहरहाल छोटे लड़कों की घुड़सवारी से अगर ये फारिग हो तो उसके ऊपर बैठकर चिड़िया ही अक्सर करती हैं गपशप। कभी कभी शैतानी में वे इसके भीतर घुस जाती हैं। खासकर गौरैये वे बताती हैं कि दरअसल कितनी भी बड़ी हो तोप एक दिन तो होना ही है इसका मुंह बंद। ये वीरे डंकवाल ने अपनी इस कविता में बहुत सुंदर ढंग से ये बताया है कि कोई भी चीज़ इतनी ऊंचाई पर चले एक दिन उसको नीचे आना ही पड़ेगा। यही इसका सारांश है, इसका सार है। इसलिए हमें भी ये समझना चाहिए कि जो भी जितना ही ऊंचे जाता है उसे एक दिन नीचे आना ही पड़ता है। इस प्रकार ये तो मैं अभी इसका कवि परिचय और सारांश आपको बताने जा रहा हूँ। तो कवि परिचय है। श्री वीरे डंकवाल का जन्म 5 अगस्त 1957 को उत्तराखंड के टिहरी गढ़वाल जिले के कीर्तनगर में हुआ। आप बहुमुखी प्रतिभा संपन्न कवि हैं। आप अनेक पुरस्कारों से सम्मानित भी हुए हैं। आमुख भारत जब गुलाम था उस समय सन 1857 में ईस्ट इंडिया कंपनी द्वारा कानपुर में एक बाग बनाया गया था। இந்தியா அடிமையாக இருந்த பொழுது 1857 ஆண்டிலே ஈஸ்ட் இந்தியா कंपनी விலைக்காரர் மூலமாக कानपुर में ஒரு गार्डन அமைக்கப்பட்டது। उसमें एक तोप रखी गई थी। அதில் ஒரு பீரங்கி வைக்கப்பட்டிருந்தது। प्रस्तुत पद्य में उसी का वर्णन कवि ने किया है। இந்த கவிதையிலே அதை பற்றிய वर्णனைத்தான் कविஞர் இங்கே செய்திருக்கிறார்। अंग्रेजों के शासन में सन 1857 में कंपनी बाग के मुहाने पर ये तोप रखी गई है। ஆங்கிலோடைய ஆட்சி காலத்திலே 1857 ஆண்டிலே कंपनी गार्डन உடைய முகப்பிலே இந்த பீரங்கி வைக்கப்பட்டிருக்கிறது। ये तोप हमें मानो विरासत में मिली है। இந்த பீரங்கி எங்களுக்கு எங்களுடைய முன்னோரு கிடைத்த ஒரு சொத்து போல கிடைத்திருக்கிறது। इसकी सुरक्षा भी होती है। இது பாதுகாக்கப்படுகிறது। साल में 2 बार ये साफ करके चमकाई भी जाती है। ஆண்டுக்கு இருமுறை இது சுத்தம் செய்யப்பட்டு தூய்மைப்படுத்தப்படுகிறது। कवि कहते हैं, कवि சொல்கிறார், रोज़ सुबह शाम बहुत सारे दर्शक इसे देखने आते हैं। ஒவ்வொரு நாளும் அன்றாடம் காலையிலும் மாலையிலும் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் इसे पार्क वर्गिंद्राர்கள்। उन सबको वो अपनी वीर कथा सुनाती रहती है कि मैंने बड़े बड़े शूर वीरों को शेरों को हराए हैं। நான் பெரிய பெரிய சூரர்களை சிங்கங்களை வீரர்களை தோற்கிறதுக்கு என்று அந்த அனைவருக்கும் இது தன்னுடைய வீரக்கதையை சொல்லிக்கொண்டே இருக்கிறது। उन्हें ऊपर उड़ा दिए हैं। நான் அவர்களை கொன்று குவித்து மேலே तूल तुलाग से परख उठ के சொல்கிறது। कवि कहते हैं, आजकल बच्चे इसका उपयोग करते हैं। இப்பொழுது இது பயன்பாட்டுக்கு கிடையாது, குழந்தைகள் மட்டுமே இதை பயன்படுத்துகிறார்கள்। छोटे लड़के
घुड़सवारी से मुक्त होकर इसमें बैठा करते हैं. சின்ன சின்ன பையன்களாம் வந்து இதிலே கூட குதிரை ஓட்டம் முடிக்கிறார்கள். குதிரை ஓட்டம் முடிந்த பிறகு அதுமாதிரி உட்கார்ந்து கொண்டு பேசி கொடுக்கிறார்கள். कभी कभी पक्षी उड़ந்து भी इसमें बैठकर गपशप किया करते हैं. சில சமயங்களில் பறவை கூட்டங்கள் கூட இதன் மேல் அமர்ந்து கொண்டு உரையாடல் செய்கின்றன. कभी कभी गौरैये अपना नटखटीपन दिखाते हुए उसके अंदर घुस भी जाते हैं. சில நேரங்களில் சிட்டுக்குருவிகள் தன்னுடைய குறும்புத்தனத்தை காண்பிப்பதற்காக இதற்குள்ளே புகுந்தும் நுழைந்தும் கொள்கின்றன. ये गौरैये मानो ये बताती हैं कि चाहे कितने ही महान आदमी क्यों न हो, उन्हें एक ना एक दिन इस तोप की तरह मुंह बंद करके चुप रहना ही पड़ेगा. இந்த சிட்டுக்குருவிகள் இந்த வீரங்கள் நமக்கு கொடுக்கின்ற பாடம் என்னவென்றால், சொல்கின்ற மெசேஜ் என்னவென்றால், இவ்வளவுதான் உயர்ந்த ஒரு மனிதனாக இருந்தாலும், உயர்ந்த பதவியிலே இருந்தாலும், அவன் என்றைக்காவது ஒரு நாள் இந்த வீரங்கியைப் போலவே வாயை மூடிக்கொண்டு சும்மா இருக்கத்தான் வேண்டியிருக்கும். இதுவே இயற்கையினுடைய நீதி என்று இந்த சிட்டுக்குருவிகளும் இந்த வீரங்கள் நமக்கு சொல்கின்றன. எவ்வளவுதான் ஒரு மனிதன் உயர்ந்த பதவிக்கு சென்றாலும், தான் உயர்ந்த மனிதன் என்று சொல்லிக்கொண்டாலும், அவன் என்றைக்காவது ஒரு நாள் இந்த வீரங்கியைப் போலவே வாயை மூடிக்கொண்டு மௌனமாக இருக்கத்தான் வேண்டும் என்ற பாடத்தை நமக்கு போதிக்கின்றன. ஆகவே இந்த பாடம் மிக சிறந்த பாடம். हम लोगों के लिए एक अच्छा सबक सिखाने वाला, सच्चा सबक सिखाने वाला एक आदर्श पाठ है. ये संदेश हमारे लिए आदर्श है. अच्छा है कि आप भी हम भी और उसका पालन करेंगे और दूसरों के लिए लाभदायक बनेंगे, ना कि नाशदायक. जहाँ तक हो सके दूसरों की सेवा करें, दूसरों की भलाई करें, ना कि बुराई. ये संदेश हमें ये दो पाठ द्वारा मिलता है और ये संदेश हम घर घर फैलावें. मैंने बार बार कहा है कि आप लोग प्रेम का संदेश फैलावें. प्रेम से प्रेम पलता है, दीप से दीप जलता है. इस संदेश के साथ मैं आज का कार्यक्रम समाप्त करना चाहता हूँ. कल एक नए शीर्षक के साथ आपसे मिलने वाला हूँ. तब तक के लिए आपसे विदा लेने वाला आपका आर सुंदरराजन. நாளை ஒரு புதிய தலைப்போடு தங்களை சந்திக்கின்றேன். இந்த வீரங்கி என்ற பாடமானது நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னவென்றால், எவ்வளவுதான் உயர்ந்த மனிதனாக இருந்தாலும், உயர்ந்த பதவியில் இருந்தாலும், அவன் என்றைக்காவது ஒரு நாள் இந்த வீரங்கியைப் போலவே வாயை மூடிக்கொண்டு மௌனமாக இருக்கத்தான் வேண்டி வரும். இது விதியினுடைய லீலை, விதியினுடைய விளையாட்டு, விதியினுடைய மரபு என்று சொல்லி நாங்கள் எந்த காரணத்து கொண்டும் யாரையும் வெறுக்க வேண்டாம். அன்பை பரப்புவோம். தீபத்தால் தீபம் எரியும், அன்பால் அன்பு வளரும். அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் உலக ஜோதி, அன்புதான் உலக மகாசக்தி என்ற மந்திரத்தை நாம் ஏற்றுக்கொண்டு எல்லோரையும் அன்பு செலுத்துவோம் என்று கூறிக்கொண்டு நாளை ஒரு புதிய தலைப்புடன் தங்களை சந்திக்கின்றேன். அதுவரைக்கும் விடைபெறுவது தங்களின் ஆர் சுந்தரராஜன். தன்யவாத். நன்றி. ஜெய்ஹிந்த். போயிட்டா கம்ப்ரஸ் போடுறா சொல்லுமாடா.